விகடன் பிரசுரத்தில் ஆசிரியராகவும், கல்கி, ஆனந்த விகடன் வார இதழ்களில் தலைமை உதவி ஆசிரியராகவும் பணிபுரிந்தவர். தற்போது கலர்ஸ் தொலைக்காட்சியின் புனைவு பிரிவில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணிபுரிகிறார். இவர் எழுதிய மெசியாவுக்கு 3 மச்சங்கள் என்கின்ற முதல் கவிதை தொகுப்பு நூலுக்கு சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் 2013 வழங்கி சிறப்பு செய்திருக்கின்றது. தொடர்ந்து கவிதை தளத்தில் தனது தனித்துவத்தை நிறுவி வரும் கவிஞர் கதிர் பாரதி அவர்களை குற்றியலுகரம் நாவல் குறித்து உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். நண்பர்களுக்கு மாலை வணக்கம். கேட்குதா? நண்பர்களே, ஒரு கற்பனை கதை, ஒரு வரலாற்று உண்மை சம்பவம், இதை இரண்டையும் சொல்லி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எழுத்தாளர் நெய்வேலி பாரதிக்குமார் அவர்கள் எழுதிய முதல் நாவலான குற்றியலுகரம், இந்த நாவலுக்கும் நான் இப்போது சொல்லப்போகிற இந்த கற்பனை கதை மற்றும் வரலாற்று உண்மை சம்பவத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்வேன். அதுதான் உண்மையும் கூட. ஆனாலும் தொடர்பே இல்லாத ஒரு தொடர்பு ஒன்று இருக்கும் அல்லவா? இப்போது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வண்ணத்து பூச்சி விளைவு. அந்த மாதிரி இந்த குற்றியலுகரம் நாவலுக்கும் இப்போது நான் சொல்லப்போகிற அந்த கற்பனை கதை மற்றும் இந்த வரலாற்று உண்மை சம்பவத்துக்கும் தொடர்பே இல்லாத ஒரு தொடர்பு இருக்கிறது நண்பர்களே. அது வண்ணத்துப்பூச்சி பரப்புவது தான் உலகத்திலே மிகவும் ஒரு மென்மையான செயல். அதே போல் பூகம்பம் வெடிப்பது தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக 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 வன்மையான செயல். ஆனால் அந்த ரெண்டையும் இணைச்சி ஒரு தியரி ஒன்று ரெடி பண்ணி அதை நிரூபிக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதில் நண்பர்களே, உலகத்தை வடிவமைத்ததில் அல்லது உலகத்தினுடைய சிந்தனை போக்கை ட்ரெண்ட் செட் செய்ததில் 3 சீக்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இந்த ஏபிசிடியில் வர அந்த சி இருக்கு இல்லைங்களா, அந்த சி. முதல் சி சார்ல்ஸ் டார்வின். உயிர்களுடைய வளர்ச்சி பரிணாம கொள்கையை உலகுக்கு கொடையளித்த சார்ல்ஸ் டார்வினை அவங்க அப்பா முதலாக அவரை ஆராய்ச்சியில் ஈடுபட போகும்போது அவர் ரொம்ப தடுத்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் ஒரு கிறிஸ்துவ மத பாதிரியாராக மாறணும், அதுதான் என்னுடைய ஆசை, நீ போய் கிறிஸ்துவ மதத்துக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர்களுடைய வளர்ச்சி பரிணாம கோட்பாட்டை உலகுக்கு அளிப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை ஒப்பு கொடுத்தார். அது முதல் சி. இரண்டாவது சி கார்ல் மார்க்ஸ். ஆக்சுவலாக அவருடைய பேர் சார்ல்ஸ் மார்க்ஸ் தான். சார்ல்ஸுங்கிறத லத்தீன் மொழியில் கால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அப்படியே வழக்கமாயிடுச்சு. அவர் உலகத்தால் கார்ல் மார்க்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அளவுக்கு மாறினார். அவர் மானிட உழைப்பு இந்த உலகத்தை எவ்வாறு பாதிக்கிறது, எவ்வாறு பாசிட்டிவாக இந்த உலகத்தை மாற்றுகிறது என்பதை இந்த உலகத்துக்கு விஞ்ஞானபூர்வமாக நிறுவிய கம்யூனிச சித்தாந்தத்தை கொடுத்தவர் சார்ல்ஸ் மார்க்ஸ் என்கிற கார்ல் மார்க்ஸ். இன்னொரு சி சார்ல்ஸ் டிக்கன்சன். அவர் இங்கிலாந்தில் பிறந்த மாபெரும் ஒரு இலக்கியவாதி. இலக்கியத்தில் மாபெரும் ஒரு உடைப்பை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை சார்ல்ஸ் டிக்கன்சன். இந்த 3 பேருமே 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி வரைக்குமே இவருடைய சிந்தனை போக்கு, இவருடைய ஆளுமை உலகத்தை பாதிச்சுக்கிட்டே இருந்தது, இப்போவும் இருக்குது. அப்படி இந்த முதலாவது சி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சார்ல்ஸ் டார்வின், அவரை மாதிரி தானும் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு உயிரியல் ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் இருந்தார். இது கற்பனை தான். அவர் சார்ல்ஸ் டார்வின் குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தான் அப்படிங்கிறத நிறுவனது சார்ல்ஸ் டார்வின். இவர் என்ன ஆசைப்பட்டார்னா, தவளையிலிருந்து ஒரு மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தான் அப்படிங்கிறத நான் நிறுவனம் அப்படின்னு இவர் ஆசைப்படுறார். ஆசைப்பட்டு தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்தில் ஒரு தவளையை வளர்க்குறார்.
அந்த தவளையை வந்து அனுதினமும் அந்த தவளையோடு பேசுகிறார். அந்த தவளையோடு தான் பேசுகிற மொழியை அந்த தவளைக்கு வந்து பயிற்றுவிக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த தவளை இவர் என்ன பேசுகிறார் என்பதை வந்து புரிந்து கொள்ள ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் இவருடைய அந்த மொழியை வந்து கேட்டு அதன்படி ரியாக்ட் செய்ய ஆரம்பிக்கிறது. இதை அறிந்த அந்த உயிரியல் அறிஞர் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய ஆராய்ச்சியினுடைய முதல் கட்ட முடிவை வந்து இந்த உலக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மேடை அமைச்சு மக்களை கூட்டி இந்த தவளையை அந்த மேடையில் ஏற்றுறார். எந்திரன் படத்தில் ரஜினி வந்து ரோபோவை ஏற்றுவார் இல்லையா, அந்த மாதிரி இந்த தவளையை வந்து அவர் வந்து ஏற்றுறார். ஏற்றி இப்போ வந்து தவளையை வந்து சொல்கிறாரு, தவளையை நீ இங்கேருந்து இங்கே தாவு அப்படிங்கிறார். உடனே அந்த தவளை என்ன பண்ணுது, இவர் பேச்சுக்கு தான், இவர் பேசுகிறதான் புரியும், தான் ரியாக்ட் பண்ணுமே. உடனே ரொம்ப சந்தோஷமாக இந்த தவளை அப்படி இங்கேருந்து இங்கே தாவுது. தாவுனோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், மக்களுக்கு மகிழ்ச்சி, தவளைக்கு வந்து மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு மனுஷனுடைய பாஷை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம், அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு தவளைக்கு மகிழ்ச்சி. அடுத்த நாள் அதே மேடை, அதே மக்கள், அதே ஆராய்ச்சியாளர், அதே தவளை. இப்பொழுது தாவு, தவளையே இங்கிருந்து அங்கே தாவு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தவளையோட பின்னங்காலில் ஒன்றை வந்து அவர் வெட்டி எடுத்துடுறார். வெட்டி எடுத்துட்டு இப்போ தாவு அப்படின்னு சொல்கிறார். தவளைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. ஆனாலும் தவளை தன்னுடைய மூணு காலை வந்து பேலன்ஸ் பண்ணி அங்கேருந்து இங்கே முன்னாடி தாவுனதை விட கொஞ்சம் கம்மியாக தாவுது. இப்போது அந்த அண்ணா வணக்கம், இப்போது அந்த தவளை வந்து தவளைக்கும் மகிழ்ச்சி, அந்த ஆராய்ச்சியாளருக்கும் மகிழ்ச்சி, அப்புறம் மக்களுக்கும் மகிழ்ச்சி, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அடுத்த நாள் இதே மாதிரி கூடுறாங்க, அதே மக்கள், அதே மேடை, அதே தவளை, அதே ஆராய்ச்சியாளர். அந்த தவளையை பார்த்து தவளையே தாவு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க இன்னொரு காலையை ரிமூவ் பண்ணிடுறார். இப்போ தவளை தன்னுடைய 2 முன்னங்கால்களை மட்டும் ஊன்றி தன்னால் இயன்ற அளவுக்கு வந்து தாவுது. இதே மாதிரி அடுத்த நாள் அதே தவளை, அதே ஆராய்ச்சியாளர், அதே மேடை, அதே மக்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது தவளையினுடைய 2 கால்களையும் வெட்டி எடுத்து விட்டு இப்பொழுது அந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறார், தவளையே முன்பு தாண்டியதை போல இப்பொழுது நீ தாண்டு அப்படிங்கிறாரு. தவளையால் ஒரு அங்குலம் கூட நகர முடியவில்லை. இப்பொழுது தவளைக்கு வந்து ரொம்ப, அதாவது மனசு கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளோ கஷ்டமாயிருச்சு. மக்களுக்கு ஒரே குழப்பம், ஆனால் ஆராய்ச்சியாளருக்கு ஒரே மகிழ்ச்சி, அதே மகிழ்ச்சி. ஆராய்ச்சியாளர் மக்களை பார்த்து இப்படி சொல்கிறார், தன்னுடைய முதல்கட்ட ஆராய்ச்சியினுடைய முதல்கட்ட முடிவை அறிவிப்பதற்காக அவர் இப்படி சொல்கிறார், மக்களே, தவளையினுடைய 4 கால்களையும் நீக்கிவிட்டால் தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்கிறார். அதாவது வந்து காலுக்கும் தவளையோட காதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறார், மக்களே, நான் தவளையினுடைய 4 கால்களையும் நீக்கிவிட்டால் தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு தன்னுடைய ஆராய்ச்சியினுடைய முதல்கட்ட முடிவை வந்து அவர் வந்து வெளியிடுறார். நண்பர்களே, இந்த கதைக்கும் நம்முடைய நண்பர் நெய்வேலி பாரதிக்குமார் அவருடைய குற்றியலுகரம் இந்த நாவலில் வருகிற முதன்மை கதாபாத்திரம் பாபுவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இங்கு ஆராய்ச்சியாளர் எப்படி தவளையை இம்சை செய்கிறாரோ, தவளையுடைய காலை ஒவ்வொன்றாக நீக்குகிறாரோ, அதே போல குற்றியலுகரம், அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பற்றி அதை மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த குற்றியலுகரம் நாவலில் வருகிற அந்த பாபுவையும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸ், சீஃப் எல்லாருமே வந்து அந்த தவளையை எப்படி துன்பப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி அவரை ஏமாத்துறாங்க, அவரை வந்து முதுகில் குத்துறாங்க, அவருடைய திறமையை திருடுறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இப்படியா அதாவது வந்து இந்த கதையை வந்து ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா, ஒரு தொழில் முனைவோரை வந்து கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த தொழிலை பண்ண விடாமல் செய்கிறதுல இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆட்கள் வந்து தொடர்ந்து அவரை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டார்கெட் பண்ணுறதுக்கு பின்னாடி என்ன காரணம்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது என்னென்னா, இவர் வந்து இங்கே ஒவ்வொரு காலாக ரிமூவ் பண்ணுறது மாதிரி இங்கே ஒவ்வொரு திறமையாக திருடுறாங்க, இவரை வந்து பலவீனப்படுத்துகிறாங்க, இவரை வந்து
ஒவ்வொரு விஷயமா டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனாலும் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சளைக்காமல் வந்து தொடர்ச்சியாக மறுபடியும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் கடைசி இந்த தவளைக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதே கதி தான் வந்து நம்முடைய குற்றியலுகரம் நாவலுடைய முதன்மை கதாபாத்திரமாக இருக்கிற பாபுக்கும் அதுதான் வந்து கடைசியாக நேருது. நண்பர்களே, இன்னொரு உண்மை சம்பவம் ஒன்று சொன்னேன் இல்லையா, சுதந்திர இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் வந்து அண்ணல் அம்பேத்கர். அவர் வந்து நிறைய சட்ட மசோதாக்களை வந்து அவர் வந்து ரெடி பண்ணி பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிலது வந்து நிறைவேறுது, சிலதை வந்து நிறைவேற்றாமல் விடுறாங்க. ஸோ அவர் வந்து உருவாக்கி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த ஒரு முக்கியமான சட்ட வரைவு வந்து மின்சார மானிய சட்டம். இந்த மின்சார மானிய சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் வந்து அவர் வந்து தாக்கல் பண்ணும் பொழுது பாராளுமன்றத்தில் வந்து ஆளுங்கட்சிகளாக இருக்கிற கோமான்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க கூட இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்ற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு போராடுறாங்க. அதாவது கோமான்களுக்கு ஈக்குவலாக சாமானியனுக்கும் இந்த விஞ்ஞான வெளிச்சம் எப்படி கிடைக்கக்கூடாது, கோமான்களுக்கு கிடைக்கிற மின்சாரம் சாமானியங்களுக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய, அதாவது வந்து நிறைவேறவே விடக்கூடாதுன்னு போராடுறாங்க. ஆனால் வந்து பிரதமர் நேரு வந்து அவருடைய சப்போர்ட்னால அந்த சட்டம் வந்து நிறைவேறுது. அந்த சட்டம் நிறைவேறின பிறகு என்ன கிடைச்சதுன்னா, சாமானியர்களுக்கும் இலவச மின்சாரம் அப்படிங்கிறதும், சாமானிய மக்களிலிருந்து சிறு குறு மத்திய தர தொழில் முனைவோர் கிளம்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மின்சாரத்தில் வந்து மானியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உத்தரவாதமானது வந்து அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த மின்சார மானிய திட்டத்தினால தான். இப்போ சிறு குறு தொழில் துறையினுடைய மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த குற்றியலுகரம் நாவல், அதை வந்து மையமாக வச்சு எழுதுறதுக்கு இவர் ஒரு விரிவடைந்த ஒரு களமாக வந்து இந்த அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து உருவாகிறதுக்கு அண்ணல் அம்பேத்கர் போட்ட அந்த மின்சார மானியம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து ஒரு முக்கியமான விதை. இந்தியாவில் வந்து இன்னைக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட உற்பத்தி துறையிலும் சேவை துறையிலும் அவங்களுடைய பங்களிப்பு வந்து 40% இருக்குது அப்படின்னு சொல்லி, அதை நான் சொல்கிறது வந்து 2012-15 கணக்கு 40% இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாட்டை பொறுத்தளவு மேற்கு மாவட்டங்களான ஈரோடு, கோவை, திருப்பூர், இங்கே இன்றைக்கி வந்து பல தொழில் துறைகளுடைய லாபங்களில் கொளிக்கிறதுக்கு இந்த மின்சார மானிய திட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்களிப்பை செலுத்துது. அதுக்கு காரணமாக இருந்த அம்பேத்கரை வந்து அவங்க என்னவா பார்க்குறாங்கங்கிறத நான் சொல்லி தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பட் ஆனால் அம்பேத்கர் போட்ட விதை, மின்சார மானிய திட்டம்ங்கிற விதை தான் வந்து இன்றைக்கி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து இந்த அளவுக்கு பெருகி இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 40% வந்து பங்களிப்பு செலுத்துகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு அந்த திட்டம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். நண்பர்களே, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 பிரிவாக இருக்குது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒன்று குறுதொழில், இன்னொன்று சிறுதொழில், இன்னொன்று வந்து மத்திய தர தொழில். குறுதொழில், சிறுதொழில், மத்திய தர தொழில் நிறுவனங்கள், இது எல்லாம் சேர்ந்தது தான் சிறு குறு தொழில் முனைவோர், அதாவது அந்த தொழில்துறை. அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து உற்பத்தி துறை, இன்னொன்று வந்து சேவைத்துறை. உற்பத்தி துறை, சேவைத்துறை, அதாவது உற்பத்தி துறையில் வந்து ஒரு சிறு தொழில் அதோடைய முதலீடு வந்து 25 லட்சம் வரைக்கும். சிறு தொழிலில் வந்து அதோடைய முதலீடு வந்து கிட்டத்தட்ட 5 கோடி. அதே மத்திய தர நிறுவனம் இருந்ததுன்னா உற்பத்தி துறையில் அதோடைய முதலீட்டு பங்களிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி. சேவைத்துறையில் குறு நிறுவனம் அதோடைய முதலீடு பங்களிப்பு வந்து 10 லட்சம். அதே சிறு தொழிலில் அதனுடைய முதலீடு பங்களிப்பு வந்து 2 கோடி. மத்திய தரம் அது வந்து 5 கோடி. இப்படியாக பிரித்து இதை வகைப்படுத்தி இதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு 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 துறையாக மாற்றி அமைச்சதில் வந்து அந்த மின்சார மானிய திட்டத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப
முக்கியமான ஒரு பங்கு இருக்குது நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு துறையை வந்து இன்ன வரைக்கும் தமிழ் லிட்ரேச்சரில் எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் யாருமே வந்து பதிவு பண்ணல. நம்மளுடைய நண்பர் நெய்வேலி பாரதிக்குமார் அவருடைய குற்றியலுகரம் நாவல் தான் முதலாக வந்து அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பற்றி பதிவு பண்ணுது. இந்த நாவல் வந்து ஒரு 4 மாதம் இருக்குமா, 4 மாதம். இந்த நாவலுக்கு முன்னாடியும் சரி, இந்த நாவலுக்கு பிறகு வந்த 4 மாதங்களிலும் சரி, வேற ஒரு இப்படியான ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பேசு பொருளாக கொண்ட ஒரு நாவலோ அல்லது ஒரு படைப்போ வரல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சிறுகதை வந்திருக்கு நான் படித்த வரைக்கும். திருச்செந்தாலையுடைய விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு கதை. அது வந்து ஒரு சிறுதானிய வியாபாரி, ஒரு சின்ன பையனாக இருந்து தொழில் கற்றுக் கொடுத்த ஒரு முதலாளியே விஞ்சி நிற்கிற ஒரு பையனாக சில துரோகங்கள், சில உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம் இவற்றின் மூலமாக ஒரு பெரிய ஆளாக மாறி நிற்கிற ஒரு கதை வந்து எழுத்தாளர் திருச்செந்தாலையுடைய விஸ்வாசம் கதையில் ஒரு அந்த வியாபாரம் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு விஷயம் பதிவாயிருக்கு. அதே மாதிரி வந்து ஜெகநாதன், செந்தில் ஜெகநாதனுடைய காகலம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையில் ஒரு மளிகை கடையில் அப்பா இல்லாத ஒரு பையனா அம்மாவால் வந்து வேலைக்கு சேர்க்கப்படுகிற ஒரு பையன் சிறுக 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 தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு உழைப்பை செலுத்தி, தியாகத்தை செலுத்தி, கவனத்தை செலுத்தி, அதே நேரத்தில் துரோகத்தையும் செலுத்தி ஒரு 4 கடைக்கு முதலாளியாக மாறுவார். அப்படி வந்து பதிவான ஒரு கதை ஒன்று இருக்குது. ஆனால் நம்மளை நெய்வேலி பாரதிக்குமாருடைய இந்த நாவல் தான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பற்றி எழுதப்பட்ட முதல் நாவல், முன்னோடி நாவல். அதில் வந்து அவர் வந்து உண்மையாகவே அவர் சந்தோஷப்படலாம். வேறு யாரும் அப்படியான ஒரு நாவலை வந்து உண்மையில எழுதுனதில் அந்த வகையில் வந்து நெய்வேலி பாரதிக்குமாருடைய அந்த தொலைநோக்கு பார்வை வந்து உண்மையிலே நான் பாராட்டுறேன் நான். அப்புறம் நண்பர்களே, இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்கிறீங்களா, இது வந்து 2007 வந்து 27,000 நிறுவனங்களாக இருந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து 2015 1,50,000 நிறுவனங்களாக கிட்டத்தட்ட 5 மடங்காக பெருகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்தியா முழுக்க 8 கோடி பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு துறையாக வந்து இது வந்து மாறி இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக அந்த அம்பேத்கர் கொண்டு வந்த மின்சார மானியத்தை தான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து ஆமாம் கிட்டத்தட்ட வந்து 3.5 கோடி பேருக்கு வந்து 3.5 கோடி நிறுவனங்கள் வந்து இது வரைக்கும் பதிவாயிருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட 40% உள்நாட்டு உற்பத்தியில் வந்து இவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. இந்த முதலாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பற்றி தன்னுடைய நாவலில் வந்து பதிவு பண்ணியிருக்க நெய்வேலி பாரதிக்குமார் இந்த நாவலுக்கு வந்து சம்பந்தமே இல்லாமல் குற்றியலுகரம் அப்படின்னு ஒரு தலைப்பு ஒன்று வைக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து எழுத்தாளர் பாலகுமாரனுடைய இரும்பு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்கும். அது வந்து அசோக் லைலாண்டில் இருக்கிற அந்த கதை, லாரி, இரும்பு, லேத்துப்பற்ற, அதில் நடக்கிற விஷயங்கள், போராட்டம், யூனியன், இதெல்லாம் பற்றி அவர் வந்து எழுதியிருப்பார். அதுலையாவது ஒரு வகையில் இரும்பு சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து இரும்பு குதிரை அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருப்பார். இது உண்மையாகவே இரும்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80-90% இரும்பு புழங்குற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு தமிழில் இலக்கணங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு வகை பெயரான குற்றியலுகரத்தை வந்து அவர் டைட்டிலாக வைக்கிறார். ஏன் இந்த குற்றியலுகரத்தை டைட்டிலாக வைக்கிறாரு அப்படின்னு யோசித்தோம்னா, குற்றியலுகரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், குற்றியலுகரம் அப்படிங்கிற ஒரு இது படிச்சிருப்போம். பட் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த நாவலை நம்ம படிக்கும் பொழுது இந்த நாவலை வந்து உள்வாங்கிக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை, அதை தெரியாமல் உள்வாங்கிக்கிறதுலையும் ஒரு பிரச்சனை இல்லை. பட் குற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த நாவலை வந்து நம்ம உள்வாங்கினோம்னா இது தமிழில் எழுதப்பட்ட மிக அற்புதமான நாவல், மிக முன்னோடியான ஒரு நாவல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும் நண்பர்களே. குற்றியலுகரம்ங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. குற்றியலுகரம்ங்கிறது நாவலில் வந்து பாபு அவர் தான் குற்றியலுகரம். குற்றியலுகரம்னா ஒரு விஷயத்தை டோன் டவுன் பண்ணி சொல்கிறது. அதாவது வந்து டே அடிக்காதரா, எனக்கு வலிக்குதுரா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, நண்பர்களே என்னை அடிக்காதீர்கள்,
நீங்கள் அடிப்பது எனக்கு வலிப்பது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் குற்றியலுகரம். எதையுமே ஒரு அரை மாத்திர அளவு குறைச்சி சொல்கிறது. என்னை திட்டாதீங்க, எனக்கு திட்டினா கோபம் வந்துடும், பொல்லா கோபம் வந்துடும் சொல்கிறத விட, நண்பர்களே என்னை திட்டாதீர்கள், நீங்கள் திட்டுவது எனக்கு கோபம் வருவதை போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரம் ஒரு 6 வகையான குற்றியலுகரம் இருக்குது. அதுக்குள்ளே உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், மண் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான குற்றியலுகரங்கள் இருக்குது. இந்த பாபுவோட கேரக்டர் என்னன்னா, தன்னை வந்து துரோகம் தாக்கும் பொழுதும், தன்னை முதுகில் குத்தும் பொழுதும், தன்னுடைய திறமையை ஏமாற்றும் பொழுதும், தன்னுடைய தியாகத்தை வந்து மதிக்காமல் ஏமாற்றிட்டு போகும்போதும் ஒருபோதும் அந்த ஆள் வந்து வாயை திறந்து யோ யாயா அப்படி என்னை பண்ணுறீங்க அப்படின்னு வாயை திறந்து கேட்டதே கிடையாது. மௌனமாக ஒரு அரை மாத்திரை கம்மியாக, ஒரு அரை டெசிபிள் கம்மியாக டோன் டவுன் பண்ணி தனக்குள்ளே புலம்பிக்கிற ஒரு கேரக்டராக தான் வந்து அவர் பாபு இருப்பார். ஸோ அதனால தான் பாருங்கள், அது இவர் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இரும்பு அதிகமாக புழங்குற ஒரு ஏரியா, ஆனாலும் வந்து அங்கேருந்து ஒரு குற்றியலுகரம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை எடுத்து இங்கே பாபுவோட கேரக்டர் கூட சம்மந்தப்படுத்தி அது வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டைட்டில் வைக்கிறாரு. இது வந்து ஒரு வகையில் வந்து ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு தான். ஆனாலும் அந்த விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு நன்மை செய்கிற அல்லது கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்கிற வகையில் அந்த டைட்டிலை வந்து கொண்டு வந்து வச்சதில் வந்து உண்மையாகவே வந்து இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைட்டிலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாவலாகவும் இது மாறி இருக்கு. நண்பர்களே இந்த நாவல் இருக்கு இல்லையா, 3 வகையில் வந்து ரொம்ப முக்கியமான நாவல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து தமிழ் நவீன சூழலில், தமிழ் நாவல் சூழலில் வந்து முதலாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பற்றி, அதனுடைய துரோகங்கள், அதனுடைய வலி வேதனை, நன்மை தீமை, இதெல்லாம் பற்றி முதல்ல நாவல் வடிவத்தில் பதிவு பண்ணது வந்து குற்றியலுகர நாவல் தான். இதுக்கு முன்னாடி வந்து அப்படி இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி. அப்புறம் இந்த குற்றியலுகர நாவலுடைய முதன்மை கதாபாத்திரம் பாபு, அதாவது வந்து வாய் பேசாத. அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாபுவை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய குரலை வந்து ஊமை குரல் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய பாரதி குமார். அப்புறம் அவர் வந்து எதையுமே முதுகு நிமிர்ந்து பேச மாட்டார், எதையுமே துடுக்கா கேள்வி கேட்க மாட்டார். அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து அந்த முதுகு நாணி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அவர் பாரதி குமார் வந்து குறிப்பிட்றாரு. அப்படியாப்பட்ட பாபு கேரக்டர் வந்து தமிழ் நாவல் சூழலில் வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப 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 புதுசு, சுட புதுசு. அது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அந்த அந்த நாவலை வந்து வாசிக்கும் பொழுது நான் வந்து இப்படி ஒரு நாவல், இப்படி ஒரு கேரக்டரை ரிசம்பிளன்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோமே, எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே நான் படிக்கிறேன். நாவலை படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அந்த கேரக்டர் எனக்கு ஞாபகம் வரவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் நைட்டு ஷோ பாத்ரூம் போகலான்னு எழுந்திரிச்சு போகும்பொழுது பளிச்சுன்னு வந்துச்சு ஞாபகம். இந்த பாபு மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஜெயகாந்தன் எழுதின ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன், அதோட ஹென்றி கேரக்டரும் பாபு கேரக்டரும் கொஞ்சம் ஒற்றுமையுள்ள கேரக்டர் அப்படின்னு வந்து எனக்கு அப்போ தான் தோணுச்சு. பாபு கேரக்டர், இது ஹென்றி கேரக்டர் என்னென்னா, ஹென்றி வந்து அது வரைக்கும் ஹென்ரியாக இருப்பார். அவங்க ஒரு ஊருக்கு வரும்பொழுது அவர் ஹென்றி பிள்ளையாக மாறுவார். ஹென்ரியோட அவருடைய பின்னணி என்னென்னா, அவர் வந்து ஒரு ஆங்கில இந்திய அம்மாவுக்கு மகனாகவும் ஒரு இந்திய தமிழனுடைய அப்பாவுக்கு 2 பேர்த்துக்கும் சேர்ந்து பிறந்த ஒரு மகன். அவங்க அப்பா வந்து முதல் உலகப் போரில் குண்டடிப்பட்டு இறந்துருவார். அப்பாவினுடைய நண்பரை, லக்ஷ்மி பிள்ளைன்னு நினைக்கிறேன் அவர் பேர், அப்பாவினுடைய நண்பரை இந்த ஹென்ரியினுடைய அம்மா வந்து மறுமணம் செஞ்சுக்குவாங்க. அந்த ஹென்றி பிள்ளை, லக்ஷ்மி பிள்ளை இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கு வாரிசாக ஹென்றி பிள்ளை வந்து இந்த ஊருக்கு கடலூர் பக்கத்தில் அல்லது கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு வருவார். அவர் வந்து பேர் தான் ஹென்றி பிள்ளையார் அப்படின்னு வந்து அந்த நாவலில் சொல்லுவாங்களே, அவருக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் அதெல்லாம் எந்த சம்மந்தமும் இருக்காது. அவர் வந்து ஒரு உலக மனிதன், உலக மானுடன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் ஜெயகாந்தனுடைய வாசகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹென்றி பிள்ளை வந்து வேறு யாரும் கிடையாது, அவர் தான் ஜெயகாந்தன் தான் ஹென்றி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே இந்த குற்றியலுகரம் நாவலில் வருகிற பாபு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது எந்த வகையில் வந்து ஹென்ரியை விட ஒரு படி மேலான ஒரு கதாபாத்திரம்னா, இந்த பாபு இலங்கை தமிழர், ஆனால்
இலங்கை தமிழ் பேசாத ஒரு இலங்கை தமிழர், இலங்கை தமிழ் அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர். ஆனால் அந்த அம்மா அப்பா யாருங்கிறது பாபுக்கு தெரியாது. அம்மா அப்பாவுடைய சாதி என்னன்னு தெரியாது, மதம் என்னன்னு தெரியாது, பின்னணி என்னன்னு தெரியாது. இது தெரியாமல் ஒரு 6 மாதம் மட்டுமே இலங்கையில் வளர்ந்த அல்லது இலங்கையில் இருந்த 6 மாத கைக்குழந்தையாக போர் சூழல், இலங்கை இணை அழிப்பு போர் சூழலிலிருந்து கிளம்பி அவங்க பயந்து அவங்க அம்மா அப்பா அந்த பாபு இவங்க எல்லாமே கூட்டிகிட்டு இங்கே ஓடி வர்றாங்க. வரும்பொழுது அந்த வேனில் வந்து முன்னாடி வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் உட்காந்துருக்கு. அந்த இஸ்லாமிய குடும்பம் அவர் வந்து அந்த கேரக்டர் பேர் ஜப்பாரா, ஜப்பாருங்கிற இஸ்லாமிய குடும்பம் உட்காந்துருக்காங்க. இப்போ பின்னாடி உட்காந்துருக்க அந்த அம்மா அப்பா கையில் இருக்க 6 மாத குழந்தையாக இருக்கிற பாபு, 6 மாத குழந்தையாக இருக்கும்போது அவர் பேர் பாபு கிடையாது. என்னங்கிறது யாருக்குமே தெரியாது, அவருக்கு கூட தெரியாது. என்னங்கிறது நெய்வேலி பாரதிக்குமாருக்கும் தெரியாது, படிக்கிற எனக்கும் தெரியாது, பாபுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த பாபுங்கிற பேர் கூட ஒரு இஸ்லாமிய, அவரை எடுத்து வளர்த்த இஸ்லாமிய ஜப்பார் என்கின்ற அந்த கேரக்டரால் வைக்கப்பட்ட பேர் பாபு. ஸோ அவர் வந்து அந்த பாபு வந்து ஒரு இடத்துல இராணுவம் மறிக்குது வேணா, பாபுவை தூக்கிக்கிட்டு அவங்க முன்னாடி ஓடுறாங்க. பின்னாடி பாபுவோட உண்மையான அம்மா அப்பா வர்றாங்க, குண்டடிப்பட்டு அவங்க இறக்குறாங்க. இப்போ பாபுவை பற்றின தகவல் ஜப்பாருக்கும் தெரியல, பாபு வந்து தனக்கு தான் யாருங்கிறது பாபுக்கும் தெரியாது. ஒரு தமிழ்நாட்டில் இலங்கை அகதிகள் முகாமில் இலங்கை தமிழ் பேசாத, அதே நேரத்தில் ஒரு இஸ்லாமியரால் வளர்க்கப்பட்டு அங்கே வந்து ஒரு வாலிபனாகி சென்னை வந்து ஜெனிட்டாங்கிற ஒரு கிறிஸ்துவ பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு பாபு. இவ்வளோ தூரம், அதாவது இந்த கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த கேரக்டர் வந்து தமிழ் நாவல் சூழலில் வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. அதே நேரத்தில் வந்து பேசுவதற்கோ பண்ணுவதற்கோ ஒரு முதுகு நாணியாக இருக்கிற ஒரு ஆளாக வந்து இருக்கிறதுங்கிறது வந்து இது வந்து புதுசு. அந்த வகையில் இந்த நாவல் வந்து புதுசு. அப்புறம் வந்து இந்த நாவல் முழுக்க 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 பணம் புகுந்து விளையாடுகிறது. நான் வந்து கதையை எங்கேயுமே நான் சொல்ல போகிறதில்ல, கதையை நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த நாவல் முழுக்க 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 ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் பணம் சம்பந்தப்பட்ட துரோகம், பணம் சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சி. அதாவது ஒருத்தனை கோபத்தில் இருக்கான், அவனை சாந்தப்படுத்தணும்னா அவனை பணத்தால் அடி அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி பணம் 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 என்று பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றச் செயல்களும் இந்த நாவலில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது காசை தான் கடவுளடா, கடவுளுக்கும் அது தெரியுமடா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடுதுல்ல. எங்கள் ஊரில் வந்து தேவசகாயம்னு ஒரு மாமா இருந்தார். அவர் வந்து சொல்லார், மாப்பிள்ள அவங்கக்கிட்ட இருக்கிற காசு என்கிட்ட இருந்தால் ஊரை கிழக்கிருந்து மேற்கு வரைக்கும் கொளுத்தி விட்டுறேன் அப்படிம்பார். யார் அவங்க அப்படிங்கிறத அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் அடிக்கடி சொல்லுவார், அவங்கக்கிட்ட இருக்கிற காசு இருந்துன்னா கீ காற்றுல, அதாவது கிழக்கு பக்கத்துலேருந்து மேற்கு பக்கம் வீசுகிற அந்த காற்று, அந்த சமயத்தில் கீ காற்றுல கிழக்கிருந்து மேற்கு வரைக்கும் ஊரை கொளுத்தி விட்டுறேன், ஆனால் என்கிட்ட அந்த காசு இல்லை. காசு அப்படி ஒரு அசட்டு தைரியத்தையும் குருட்டு தைரியத்தையும் தரக்கூடிய இந்த பணத்தை பின்னணியாக வைத்து இந்த நாவலில் வந்து அத்தனை பேரும் அத்துமீறாங்க பாபுகிட்ட. பாபுவை வந்து அப்புறம் நான் நண்பர்களே, இந்த நாவலில் இன்னொரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதாவது வந்து இந்த நாவல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசினா கூட பெருமுதலாளிகள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வந்து எப்படி வந்து உருக்குலைய வைக்கிறாங்க, எப்படி சிதைக்கிறாங்க, எப்படி வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்து தன்னுடைய பெரு முதலாளிகளுக்கு ஈக்குவலாக வந்துடக்கூடாதுங்கிறத வந்து அதில் வந்து எப்படியெல்லாம் கவனத்தை செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் ஒன்று எழுதியிருப்பார். இல்லை அதை படிக்கும்போது அதை பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தெறிகிறது மாதிரியான அந்த ஒரு சாப்டர். அந்த பெருமுதலாளிகள் ஒன்று கூடி பேசுவாங்க நண்பர்களே. பேசும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சியை பற்றி பேச மாட்டாங்க, தன்னுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிலாளருடைய வளர்ச்சியை பற்றி பேச மாட்டாங்க, அவருடைய நலனை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க பேசுகிறது எல்லாமே பெருநிறுவனங்களுக்கு ஈக்குவலாக ஏதாவது சிறு நிறுவனங்கள் வந்துட போகுது, அதனால் அந்த சிறு நிறுவனங்களை வீழ்த்தாட்டணும் அப்படின்னு அதுக்கு தேவையான கொள்கைகளை வகுக்கிறதுக்கு மட்டுமே அவங்க வந்து ஒன்று கொடுவாங்க. அதுக்கு வந்து ஹெச்ஆர் இருப்பாங்க, சீஃப் இருப்பார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார். அப்படி ஒரு திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த நாவலில் ஒரு இடத்துல ஒரு அந்த திட்டத்தோட பேர் கைசான். இந்த கைசான் வந்து ஜப்பானில் தொழில்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திட்டம். இந்த கைசான்னா என்னென்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த கைசான் என்பது
ஒரு நிறுவனத்தில் சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி அல்லது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஒரு சீஃப் ஆஃபீஸர் அல்லது ஒரு சிஇஓ தனக்குத்தானே ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து உங்களால் பணபலன் இருக்க வேண்டும், உங்களால் வேல்யூ ஆடட் விஷயம் ஏதாவது நடக்கணும், உங்களால் அந்த நிறுவனத்தினுடைய பெயர் வந்து பிரபலமாகணும். ஒரு வருஷத்துக்குள்ள தாங்களே அது மாதிரி ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கணும். அப்படி ஒரு திட்டம் கெய்சான்ங்கிற திட்டத்தால் தான், அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் இந்த பாபுங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப திறமையான, ரொம்ப நேர்மையான, ரொம்ப தியாக உணர்வு உள்ள, ரொம்ப அருமையான அந்த பாபுங்கிற கேரக்டர் இந்த கெய்சான்ங்கிற திட்டத்தால் தான் பாதிக்கப்படுவார். அதை அவரை வந்து ஏமாத்துற ஒரு சாப்டர்லாம் இருக்கும், நீங்கள் அதை படித்து பாருங்கள். அதாவது வந்து ஊரில் சொல்லுவாங்க, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது, இல்லைனா வந்து தலையை தடவி மூளை உரிகிறான் அப்படிம்பாங்க, தலையை தடவி மூளை உரியறது அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான விஷயம் அதில் நடக்கும். சாலமன்கிற ஒரு கேரக்டர் ஐயோ ரொம்ப பயங்கரமான ஒரு கேரக்டர். அதாவது யாராவது இனிமேல் அந்த சினிமா படத்துக்கு வந்து வில்லனுக்கு பேர் வைக்கணும்னா சாலமன் அப்படிங்கிற ஒரு பேர் ஒன்று வைக்கலாம். அப்படியான ஒரு வில்லனிக்கான ஒரு கேரக்டர். அவன் வந்து குருராஜன் அப்படிங்கிற ஒரு முதலாளிக்கிட்ட வேலை பார்க்குற பாபுவை உடச்சி வெளியில் கூட்டிகிட்டு வருவான். அந்த சாலமனுக்கு விதிக்கப்பட்ட அந்த சாலமன் டார்கெட்டாக வச்சுக்கிட்ட கெய்சான் என்னென்னா, இந்த குருராஜன் தான் சிறு குறு தொழில் செய்கிற ஆட்களில் வேகமாக வளர்ந்து பெருமுதலாளிகளுக்கு ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் குருராஜன். அவங்ககிட்ட இருக்கிற திறமையான மெஷனிஸ்ட் வந்து பாபு. இந்த பாபுவை எப்படியாவது அடித்து உடச்சி அவனை வெளியில் கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஒரு முதலாளி ஆசையை காமிச்சு அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் தெருவில் நிப்பாட்டணுங்கிறது சாலமனுடைய திட்டம். அதுக்கு குருராஜன் கம்பெனியில் வேலை பார்க்குற ராமாமிர்தம், பேரை நல்லா கவனிச்சுக்கோங்க, ராமாமிர்தம்ங்கிற ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ரொம்ப கிளியராக ரூட்டு போட்டு கொடுப்பார். இப்படி இந்த நாவலில் வந்து எங்கே பூந்து எங்கே வெளில வந்தாலும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற துரோகம், வலி, வேதனை, முதுகில் குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து இதில் வந்து அவர் பாரதிக்குமார் வந்து பதிவு பண்ணியிருக்கார். சரி, இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இதில் இருக்கா அப்படின்னா, நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் பக்கங்களையும் இதில் வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார். என்னென்னா, இந்த நாவலில் வந்து மலர்விழி அரவிந்தன் அப்படின்னு ஒரு பேர் ஒன்று வர்றாங்க. ஸோ மலர்விழி வந்து பாபு எவ்வளவுக்கு எவ்வளவு தோல்வி அடைந்த ஒரு தொழில் முனைவோரோ அந்த மாதிரி மலர்விழி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு என்டர்பிரனர், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழில் அதிபர். அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அவங்க வந்து என்னென்னா, அந்த மலர்விழியை வந்து அவர் வந்து பாரதிக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, மஞ்சள் வாட்டில் பறவை அப்படிங்கிறாரு. அதானே சார்? மஞ்சள் வாட்டில் பறவை அப்படின்னு சொல்கிறார். மஞ்சள் வாட்டில் பறவையுடைய நேச்சர் என்னென்னா, அதுதான் தூக்கணாங்குருவி மாதிரி அதுதான் கூடு கட்டும். தன்னுடைய குஞ்சுகளை பராமரிப்பதற்கு அதுதான் கூடு கட்டும், வீட்டை அதுதான் ரெடி பண்ணும். இந்த ஆண் மஞ்சள் வாட்டில் குருவியோட வேலை என்னென்னா, அந்த பெண் குருவியை கூட சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் அந்த ஆண் குருவியோட வேலை. வேறு எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காது அந்த ஆண் மஞ்சள் வாட்டில் குருவி. பெண் மஞ்சள் வாட்டில் குருவி மட்டும் தான் அந்த வீட்டை ரெடி பண்ணுறது, குழந்தைங்களை பார்க்குறது. அப்படியான ஒரு கேரக்டராக அந்த மலர்விழி கேரக்டர் வந்து அதில் இருக்கும். அந்த மலர்விழி கேரக்டரை படிச்சுட்டு வரும்போது, ஆகா இப்படி ஒரு மனைவி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசையை உண்டு பண்ணுற ஒரு கேரக்டராக அந்த மலர்விழி கேரக்டர் இருப்பாங்க. தன்னுடைய கணவன் அரவிந்தன், அவருடைய கணவன் அரவிந்தன் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பார். அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காத, அதே நேரத்தில் அவர் கொடுக்குற அந்த தாம்பத்திய தொந்தரவுகள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு, அது முக்கியமான நேரத்தில் அவர் வந்து கலவிக்கு கூப்பிடுவார். அதை அவங்க ரொம்ப ஈஸியாக, ரொம்ப உளவியல் பூர்வமாக அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மலர்விழி கேரக்டர். குருராஜன், பாபுவோட முதலாளி குருராஜன், அவர் வந்து பாபு அவர்கிட்டேருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து சாலமனுடைய சூழ்ச்சி புரியாமல் வெளியில் வந்து வேலைக்கு வரும்பொழுது குருராஜன் சொல்லுவார், அவசரப்படாதரா, இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு போகும்பார். கேட்க மாட்டார். அவர் பட்டாத்தானே தெரியும் பாபுக்கு, கேட்க மாட்டார். அப்போ குருராஜன் என்ன பண்ணுவார், இவருடைய கம்பெனியை அவர் தான் வந்து ரிப்பன் வெட்டி எல்லாம் திறந்து வைக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் குருராஜன் ஈடுபடுவார். இப்படி அப்புறம் அறிவுச்செல்வன் ஒரு கேரக்டர் இல்லை சார், அறிவழகன் ஒரு கேரக்டர். அறிவழகன் கேரக்டரில் வந்து அந்த கேரக்டரில் நம்ம நிறைய பேர் நம்ம இருப்போம். அந்த கேரக்டருக்கு விஷன் இருக்கும்.
ஒரு தொழிலை வந்து எப்படி செஞ்சு தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற விஷன் இருக்கும். ஆனால் அவருக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான திறமை இருக்காது. அதை நோக்கி ஒரு அடி கூட வைக்க மாட்டார். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மனிதர். அந்த அறிவழகனும் மலர்விழியும் காலேஜ் டேஸில் அறிவழகன் மலர்விழியை ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பார். இவன் அறிவழகன் இதே மாதிரி ஒரு கைசான் திட்டத்தில் வந்து தோற்று போய் இருக்கும் பொழுது இந்த மலர்விழி தான் போய் அவருக்கு வந்து கை கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு உமன் தான் கை கொடுத்து காப்பாற்றும். எனக்கு தெரிஞ்சு ஆண்களை விட வந்து பெண்கள் இந்த மாதிரியான சூழ்ச்சிகள் இருந்தும் துரோகங்கள் இருந்தும் ரொம்ப ஈஸியாக மீண்டு வந்துடுறாங்க. இல்லைன்னா முன்கூட்டியே துரோகத்தை வந்து கணிக்கிறதுல, முன்கூட்டியே வந்து ஏமாற்ற போகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல பெண்கள் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க, ஈஸியாக வந்து உளவியல் பூர்வமாக அதை உணர்ந்துடுறாங்க அப்படிங்கிறதா நான் வந்து இந்த நாவலின் மூலமாவோட நம்புகிறேன் நான். அப்புறம் நாவலில் வந்து ஒரு சின்ன ஒரு காமெடி ஒன்று இருக்கும். குணாதிசயம் அப்படின்னு ஒரு சாப்டர் ஒன்று எழுதியிருப்பார். அதெல்லாம் வந்து படிக்கும் பொழுது விழுந்து விழுந்து சிரித்தேன். நாய்சேகர் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் அது. அவன் வந்து 500 ரூபா மாமூல் கேட்பார். 500 ரூபா மாமூல் கேட்கறதுக்கு அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டு கேட்பார். அப்படியான ஒரு கேரக்டர். அதை வாசிக்கும் பொழுது வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கிறது மாதிரியான ஒரு நண்பர்களே, இந்த நாவல் தமிழ் நாவல் சொல்லலை உழைப்பை பற்றி, உழைப்போட மகிமையை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நாவல்லையும் உழைப்போட மகிமையை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் உழைப்பின் மூலம் அறிவடைந்த ஒரே உயிரினம் வந்து மனித இனம்தான். வேற எந்த உயிரினமும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. தான் எதுக்காக உழைக்கிறோம், ஏன் உழைக்கிறோம், இந்த உழைப்பின் மூலமாக என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு அதுக்கான கால்குலேஷனும் இருக்காது. அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஆனால் உழைப்பதன் மூலமாக தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரே உயிரினம் வந்து நம்ம இந்த மனிதன் மட்டும்தான், மனித இனம் மட்டும்தான். அப்படி ஆனால் அந்த உழைப்பை அந்த தவறாக பயன்படுத்தி பாபு மாதிரியான ஆட்களை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி தவறாக யூஸ் பண்ணி தான் முதலே போடாமல் ஆனால் அந்த முதலில் வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஈசாக்குன்னு ஒரு கேரக்டர் இருப்பார். இப்படி இந்த நாவல் முழுக்க நம்ம வந்து யதார்த்த வாழ்க்கையில் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஏமாற்றம், காதல், அப்புறம் முதுகில் குத்துறது, இப்படி வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனை பரிணாமங்களையும் இந்த நாவலில் வந்து எழுதியிருக்காரு. ஆனால் என்னென்னா அந்த களம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அதுதான் அங்கே வந்து ரொம்ப புதுசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நண்பர்களே. இந்த நாவலோட மொழியை பற்றி நான் கொஞ்சம் பேசணும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். இந்த மொழி வந்து ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப கவித்துவமாக எழுதுகிறார் இந்த நாவலில். அதாவது வந்து பாபுவோட மனைவி முதல் முறையாக 10 வருஷத்துக்கு பிறகு கர்ப்பமாக இருப்பாங்க. அவளுக்கு சின்ன கடையிலேருந்து பரோட்டா கட்டிக்கிட்டு வருவார் பாபு. உள்ளே நுழையும் பொழுதே ஜெனிட்டாவுடைய நகையை மீட்டு கொண்டு வரணுங்கிறது தான் அந்த நாளோட திட்டம். அது எப்போவுமே பாபு ஒரு திட்டம் போட்டால் காலம் ஒரு திட்டம் போடும். அந்த நகையை மீட்டு கொண்டு வர முடியாது. எப்படா ஜெனிட்டா மூஞ்சில் போய் எப்படி முழிக்கிறது, அவள் கத்துவாளே திட்டுவாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகும்பொழுது இவர் ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டு போவார். யார்? பாபு. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, இன்பம் தரும் துன்பம் தரும் இவ்வுலகில் துணை இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை துணைக்கு அழைச்சிக்கிட்டு தான் உள்ளே போவார். போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஜெனிட்டா வந்து கர்ப்பமாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பாபுக்கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் பாரதிக்குமார் எழுதுகிறாரு. அந்த ஜெனிட்டாவோட முகத்தை எழுதுகிறாரு. ஜெனிட்டாவின் முகத்தில் செம்பருத்தி பூத்திருந்தது, அதில் புன்னகை கூட மகரந்த மாதிரி மலர்ந்திருந்தது அப்படின்னு எழுதுகிறாரு. இது நாவல் முழுக்க இந்த மாதிரியான சின்ன சின்ன கவித்துவ வரிகள் நிறைஞ்ச ஒரு நாவலாக வந்து இந்த நாவல் இருக்குது. அப்புறம் வந்து அந்த பரோட்டா கட்டிகிட்டு வர்றாரு இல்லையா, பரோட்டா கொடுக்கும்போது அந்த ஜெனிட்டா ஈஸியாக அந்த ஆசைப்பட்டு சாப்பிட்ற சின்ன கடை பரோட்டாவை ஈஸியாக அந்த ஒரு பெண் வந்து அப்படி ஈஸியாக அப்படி லெஃப்டில் தள்ளி விட்டு போவா. காரணம் என்னென்னா, புள்ளத்தாச்சி பரோட்டா சாப்பிடக்கூடாது, நான் இட்லி சாப்பிட்டுக்கிறேன், நீ பரோட்டா நீ சாப்பிடியா அப்படின்ட்டு தன்னை உயிரை போல் நேசிக்கிற பரோட்டாவை ஈஸியாக ஒரு லெஃப்டில் அப்படி தட்டி விட்டு போவாள். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து. அப்புறம் மலர்விழி அரவிந்தன் சொன்ன இல்லைங்களா, அது அந்த சாப்டர் நீங்கள் வாசிங்க. ஜெயங்கொண்டனார் வந்து கலிங்கத்து பரணியில் கடை திறப்புன்னு ஒரு பகுதி எழுதியிருப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு சாப்டர். அது ரொம்ப பிரமாதமாக கிளுகிழுப்பான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவிலேயே அந்த நாவல்லையே ரொம்ப ரிலீஃப் தரக்கூடிய ஒரு பகுதினா அந்த பகுதி தான் நண்பர்களே. அப்புறம் சரி, இவ்வளோ ப்ளஸ் இருக்குது,
இவ்வளோ ரொம்ப முக்கியமான நாவல், முன்னோடியான ஒரு நாவல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பற்றி முதல்ல இப்படியெல்லாம் சொல்ல போகிற அந்த நாவலில் குறைகளே இல்லையா அப்படின்னா இருக்குது. ஆனால் அந்த குறைகள்லாம் வந்து வாசக பார்வையில் தெரிகிற சின்ன சின்ன குறைகள் தான். இது எந்த நாவல்களிலுமே அது வந்து இருக்கும், எந்த ஒரு படைப்புலையுமே அது மாதிரி ஒரு மைனஸ் இருக்கும். இதில் என்னென்னா, இந்த நாவல் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தோற்று 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 விழுகிற பாபுவை நம்முடைய பாரதிக்குமார், நெய்வேலி பாரதிக்குமார் ரொம்ப மரியாதையான விகுதியில் அவர் 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 என்று தான் அழைக்கிறார். அவர் 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 என்று தான் எழுதுகிறார். ஆனால் நாவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரே கேரக்டர் மலர்விழி. அந்த மலர்விழியை வந்து ஒரு அவள், இவள், அவள் அப்படி தான் எழுதுகிறார் அவர். அதை வந்து ஒரு பன்மையாக, ஒரு மரியாதையாக அவர் அப்படின்னு எழுதியிருக்கலாம். இது வந்து பாரதிக்குமார் அவருடைய ஒரு ஆண் அல்லது அந்த ஆண் உளவியல் வந்து அப்படி எழுத வச்சுருக்கணும். அவரை வந்து இது குறையாக சொல்லலை, இது எனக்குமே நானே எழுதியிருந்தால் கூட அப்படி தான் இருந்திருக்கும். ஒரு ஆண் உளவியல் வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கு. அதனால தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒருத்தங்களை அவள்னும், தோற்று தோற்று சரிகிற ஒருத்தனை வந்து அவர் அவர் அவர்னு சொல்கிற ஒரு 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 உளவியல் அங்கே வேலை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. அப்புறம் வந்து இந்த நாவலை முழுக்க முழுக்க டைலாக்ல நகர்த்தி கொண்டு போகிறார். நல்லது தான், டைலாக் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, டைலாக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டைலாக்கு இல்லாமல் கதை நடக்கிற சூழல், குறிப்பாக கதை நடக்கிற பருவம், எந்த பருவத்தில் நடக்குது, அப்போது அந்த பருவத்தின் மேல் இந்த கேரக்டரோட குணாதிசயங்களை ஏற்றி சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் கவித்துவமான ஒரு 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 இடத்துக்கு வந்து நகர்ந்திருக்குமோ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் எப்பவும் போல் வந்து இந்த நாவலை வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பசி, அதை பற்றின டிஸ்கிரிப்ஷனோட ஆரம்பிக்குது. பசி அதிகாரம்ட்டு பசியை பற்றின டிஸ்கிரிப்ஷனோட ஆரம்பிக்குது. டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து முதல்ல வந்து ஒரு 3 வரி வருது டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு பிறகு கொன்றை மரத்தடியில் பாபு கால் நீட்டி படுத்திருந்தார் அப்படின்னு அதுக்கு பிறகு வர்றாரு. என்னை கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொன்றை மரத்தடியில் கால் நீட்டி பாபு படுத்திருந்தார் அப்படின்னு தான் ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சாப்டரோட அல்லது அதை ஓப்பன் பண்ணவே மாட்டேன் நான். ஸோ அப்படி அந்த ஒரு 3 வரி, முதல் 3 வரி 4 வரி தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு கவிஞனா அல்லது ஒரு வாசகனா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அப்புறம் அந்த முடிவு, அது எப்பொழுதுமே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு முடிவோடு அதை வந்து முடிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு யூகிக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் இருந்தது. அது ஒன்றும் பெருசாக ஒரு இது கிடையாது. அறிவுலகன் கடைசியில் கழுத்தறுத்து செத்து போயிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா அதன் மூலமாக வந்து பெருசாக இது மீடியாவிலலாம் வந்து எல்லாமே நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகி, அதனால் வந்து அவர் பைத்தியமாகி, அதாவது வந்து அந்த முதலாளி பைத்தியமாகி, அப்புறம் அவர் முதலாளி பைத்தியமாகி அதன் மூலமாக அவருக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாடகீயமான ஒரு முடிவாக இருந்தது மாதிரி எனக்கு தோணுச்சு நண்பர்களே. மற்றபடி வந்து இந்த நாவல் முழுக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப கவித்துவமாகவும் எழுதப்பட்ட ஒரு நாவலாக தான் இருந்தது. எனக்கு ஒரு நிறைவான ஒரு வாசிய அனுபவத்தை வந்து தந்த ஒரு நாவல் வந்து சமீபத்தில் இந்த நாவல் தான். அதனால் வந்து அவர் பாரதிக்குமார் வந்து ரொம்ப பாராட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து அவருடைய முதல் நாவல், ஆனால் 2வது நாவல். முதல் நாவல் ஆனால் 2வது நாவல். முதல் நாவல் இன்னும் வந்து வெளியில் வரல, 2வது நாவல் வெளியில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் எதனால் சொல்கிறதுக்கு அனுமதி இருக்குது, அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. நான் அந்த நாவலையும் படிச்சுட்டேன். ரொம்ப வித்தியாசமான களம் அந்த நாவல், ரொம்ப ரொம்ப வித்தியாசமான களம். அந்த நாவலையும் படிச்சுட்டேன். இப்படி வித்தியாசமான களங்களை நோக்கி நல்ல பாய்ச்சலோடு போய்கிட்டு இருக்க நெய்வேலி பாரதிக்குமார் அவர்களை வந்து நான் வந்து உண்மையாகவே வாழ்த்துகிறேன். 0 டிகிரி தகுதியான ஒரு நாவலுக்கு தான் பரிசை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்வேலி பாரதிக்குமார் அவர்களுக்கு நன்றி. நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன், மன்னிச்சுக்கங்க. குற்றியலுகரம் நாவல் குறு தொழில் முனைவோர்களுடைய வாழ்வியலை சொல்லிய தமிழின் முதல் நாவல் என்று நிறுவிய கவிஞர் கதிர் பாரதி ஐயா அவர்களுக்கு நன்றி.